ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். அழகான நாள் இன்று. வைகாசி விசாகம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்குமே முருகப்பெருமான் அருளால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். பிறகு எம்பெருமான் அருளால் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். எந்த குறையில்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க நானும் என்னுடைய அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பிறகு உங்கள் கூட ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னென்னா, நாம் என்னுடைய ஆன்மீக பயணங்கள் எத்தனையோ அது உங்களுக்கே நிறைய தெரியும். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? நம்ம ஊர் ஆலயத்திலேருந்து அயோத்தியா, காஷி, ஹிமயமலை, திருத்துரகோஷமங்கை, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், காஷி, அயோத்தியா சொல்லிட்டே போகலாம். கேதார்நாத், பத்ரிநாத், ஹரித்வார், கங்கோத்ரி, யமுனோத்ரி, பிறகு துங்கநாத், இமயமலை, நாதரன் சொல்லி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய யாத்திரைகள் பல. பிறகு நான் எந்த ஆலயத்துக்கு போனாலும் ஸ்பெஷலி காஷி, இமயமலையில் ரிஷிகேஷ், ஹரித்வார், கங்கா ஆரத்தி, பிறகு இமயமலையில், பிறகு துங்கநாத்லன்னு சொல்லி நாம் போகிற பக்கம் புனிதமான கங்கா தீர்த்தம் கொண்டு வர பழக்கத்தை நான் இன்னும் வச்சிருக்கேன். கொண்டு வந்தவுடன் நம்ம வீட்டில் அபிஷேகம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மையப்பனுக்கு அர்த்தநாரீஸ்வருக்கு அபிஷேகம், பிறகு நம்ம ஊர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு அபிஷேகம், எம் சிவபெருமான் தந்தையாருக்கு அபிஷேகம். பிறகு அந்த தீர்த்தமானது வீட்டில் நாம் அப்படியே வச்சிருந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் இனிமே கங்கா தீர்த்தம் பிரசாதமாக கொடுக்கப்படும். அது ஒரு துளி இருந்தாலும் கோடி புண்ணியம் தானே, கங்கை தீர்த்தம் அல்லவா இல்லைங்களா? அந்த வரிசையில் நானும் ஒரு கங்கா ஜலம் கொண்ட ஒரு சின்ன அந்த சுவாமி ஜக்குன்னு சொல்லுவாங்க, அதை நான் வாங்கலாம் நம்ம நினச்சி கொண்டே இருந்தோம். காலம் அமையல. ஆனால் இன்னைக்கு அமைஞ்சிச்சு பாருங்க. எண்ணற்ற மகிழ்ச்சியாக பகவான் ஒரு ஐயா வந்து நம்ம ஸ்கூலில் ஒரு தெய்வ பணி இருக்குமா அதை சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படிங்களா? மகிழ்ச்சியாக நான் கலந்துக்கிறேன்னு நான் சொல்கிறேன். போன இடத்துல என்னோடய பணியானது முடிஞ்சு பிறகு அங்கே வந்த ஒரு சிறிய தொகையில் நான் அதை அந்த தொகை சின்ன ஒரு 10 ரூபா இதில் ஒரு 1000 ரூபா இருந்தாலும் அது இறைவனுக்கு கொடுத்தது இல்லைங்களா? அந்த மகிழ்ச்சியான தருணத்தை ரொம்ப நாளாக நான் நினச்சி கொண்டிருந்தேன். அந்த கங்கா ஜலத்தோட ஜக்கு வாங்கணும்னு நினச்சி கொண்டிருந்த எனக்கு இறைவனே இன்னைக்கு கொடுத்து அந்த தெய்வ பணியானது கொடுத்து இன்னைக்கு நாம் வந்து கங்கா ஜலத்துக்கு உண்டான அந்த கங்கா ஜல ஜக் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. எண்ணற்ற மகிழ்ச்சியாக உங்களுக்கிட்ட நான் வந்து இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இனிமேல் நம்ம வீட்டில் யார் வந்தாலும் கங்கா தீர்த்தம் கிடைக்கும். பகவானே, இந்த நாளில் நீ வந்தாயா? நான் என்ன பாக்கியம் செஞ்சேன். அழகான நாள் இன்று. வைகாசி விசாகம். பிறகு பெருமானுக்கும் எம்பெருமானுக்கு இன்னைக்கு விசேஷம். பெருமானே நாராயணான்ற மாதிரி அவங்களுக்கும் விசேஷம். பிறகு அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வர் இந்த நல்லாளில் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. மகளை, இனிமே வீட்டுக்கு யார் வந்தாலும் புனித தீர்த்தத்தை கொடுன்னு சொல்லி அம்மா அப்பாவின் உத்தரவுப்படி இனிமே எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் புனிதமான கங்கா தீர்த்தம் கிடைக்கும். எண்ணற்ற ஆலயத்திலேருந்து காஷி, அயோத்தியா, ராமேஸ்வரம், இமயமலை, நாதல் இருக்கக்கூடிய கங்கோத்ரி, யமுனோத்ரி, ஹரித்வார், ரிஷிகேஷ், துங்கநாத், இமயமலை, நாதர், என் அப்பன் ஈசன், பிறகு பத்ரிநாத், பாண்டுநகர் என்று சொல்லி இமயமலை இருக்கக்கூடிய அனைத்து கோயில் சார்பாக உங்களுக்கு இனிமேல் தீர்த்தம் கிடைக்கும். எங்கள் இல்லத்துக்கு வந்தவங்களுக்கு கங்கா தீர்த்தம். பகவானே, நான் என்ன பாக்கியம் செஞ்சேன்னா, அம்மன் தாயே, கங்கா மாதாவே போற்றி போற்றி. இந்த அழகான நல்லாளில் நீ எம் கூட வந்தாயா, எம்கிட்ட வந்தாயா, இந்த மகள்கிட்ட நான் என்ன பாக்கியம் செஞ்சேன். எனக்கு கொடான கோடி நன்றி. என் காலம் இருக்கிற வரை நான் மறுக்க மாட்டேன் தாயே. அழகான இந்த வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு நமக்கு வந்திருக்குங்க. என் பெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு நமக்கு வந்திருக்குங்க. கொடான கோடி நன்றி இறைவனுக்கு. இனிமேல் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் கங்கா தீர்த்தம் கிடைக்கும். நன்றி. பிறகு அது மட்டுமா, கங்கா அம்மன் தாயை நான் அன்புடன் வரவேற்கிறேன்னு சொல்லும்போது வந்தார் பாருங்க எம்பெருமான் சங்கு சக்கரத்துடன். பாருங்க, எண்ணற்ற மகிழ்ச்சியாக நமக்கு பகவான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சங்கு, பிறகு சக்கரம் அதை சொல்லி மணி. இந்த மணியானது வீட்டை ஒழிச்சு கொண்டே இருக்கணும் நம்மளோட பூஜை நேரத்தில். என்கிட்ட இருக்கு, ஆனால் சின்னதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு கங்கா மாதா சமேத எம்பெருமான் கூட வந்துட்டாங்கங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இறைவனே கொடுத்த இந்த தெய்வ காணிக்கையானது ஸ்கூலில் அந்த காசில் நான் இதை வாங்கியிருக்கேன். இந்த ஒரு நிகழ்வு அமைச்சு கொடுத்த அந்த ஐயாவுக்கு கொடான கொடி நன்றி. என் இறைவனுக்கும் நன்றி.
அழகான வைகாசி விசாக திருநாள் நல்ல நாளில் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். அன்பு மகளின் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அப்படி அம்மா இப்போ ஆசிரியத்தோடு நீங்களும் நல்லா இருக்கணும். அழகான இந்த வைகாசி விசாக திருநாள் நல்லா இல்லை. பகவானே எனக்கு கொடான்னு கொடி நன்றி. சுவாமி தந்தையே, நான் என்ன பாகியம் செஞ்சேன்? இமைமலை நாதரே, சதாசிவநாதரே, தந்தையே போற்றி போற்றி, பெருமாளே நாராயணரே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். பகவானே, பிறகு நாம் இந்த மணியானது என் பெருமானுக்கு நாம் வச்சிடலாம். பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா. பிறகு இந்த கங்கா தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா மேலே பேரும் எழுதியிருக்கோம். நான் எழுதிட்டு வந்திருக்கேன் பாருங்க. பிறகு கங்கா ஜலத்தோட ஜக்கு மேலே நம்ம பேர் எழுதியாச்சு பாருங்க. கங்கா தீர்த்தம்னு எழுதியிருக்கோம். கங்கா தீர்த்தம் அன்னு சொல்லி நாம் ஜக்கு மேலே இன்று எழுதியாச்சிங்க. கங்கா தீர்த்தம்னு சொல்லி எழுதியிருக்கோம். பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாயன்னு எழுதியிருக்கோம். ஓம் நம சிவாய. பகவானே, பிறகு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா எமது பேர் எழுதியிருக்கோம் விகாஷினி. இந்த பாக்கியத்தை கொடுத்த என் பகவானுக்கு கொடான்னு கொடி நன்றி. பாருங்க, விகாஷினின்னு கூட பேர் எழுதியிருக்கோம். தெய்வமகள் என் விகாஷினி. பகவானே, இந்த அழகான நிகழ்வு உங்கள் கூட நானுமே பகிர்ந்துக்கிட்டேன். கொடானு கொடி நன்றி இறைவனுக்கு. இனிமேல் எங்கள் வீட்டில் என்னை பார்க்க வந்தவங்களுக்கு நிச்சயமாக கங்கா தீர்த்தம் கிடைக்கும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருடைய மனமார்ந்த வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர. திருச்சிற்றம்பலம். நன்றி.